சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு வெற்றிகரமான திசையை நோக்கி அன்பை சாய் குடும்பம் பயணிக்குது. 10 வருஷமா நான் என் கணவரை பிரிஞ்சிருந்தேன். நான் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில் இருக்கும்போது தான் அன்பே சாயில் இருக்கக்கூடிய பதிவுகள் என்னுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துச்சு. என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் சொன்னாங்க, நிச்சயமா வரமாட்டாரு, 10 வருஷம் ஆயிடுச்சு, மனிதனுடைய மனசு எந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு உனக்கு தெரியாது, அதனால நீ வேற ஒரு திருமணத்தை செஞ்சுக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் நிறைய கன்ஃபியூஷன். பட் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில் பழைய விஷயத்தை நான் மறக்கக்கூடாது. என்னுடைய நம்பிக்கையை வீண் போகாதது போல நான் தயார் பண்ணணும். அதற்கு தகுந்த பிரார்த்தனை வழிமுறைகளையும் அன்பை சாயில் கேட்டு கேட்டு மாற்றி அமைச்சேன். இன்னைக்கு காலையில் என் கணவர் என்னுடன் சேர்ந்து விட்டார். இனி வாழ்க்கையில் எந்த தப்பையும் செய்ய மாட்டேன், உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், அந்த ஒரு வாக்குறுதியை என் கணவர் கொடுக்கும்போது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் என்னுடைய உலகத்தையே நான் மறந்தேன். ஸோ கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாலைவனமாகவும் மாற்றிக்கலாம், ஒரு கலர்ஃபுல் சோலை வனமாகவும் கூட நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ பழிவாங்கும் உணர்ச்சிகள் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற வரைக்கும் அவனால் எந்த விதத்திலையும் எந்த சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்க முடியாது. நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணலாமா? எந்த காரணத்தை கொண்டோ யாரையும் பழி வாங்காம, யாரை நாம எதிர்த்தும் நிற்காம, நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான வழிமுறைகளை என்னென்னலாம் இருக்குதோ அதை மட்டும் நாம் செஞ்சாவே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும். அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அந்த வழியில் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்பை சாயில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எளிதானது. ஆனால் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். அதை பயிற்சிகள் மூலமாக தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு கமிட்மெண்ட். எப்படி இன்னைக்கு நான் யாருக்கிட்டேயும் கோவப்பட மாட்டேன், இந்த நாள் சாயப்பாவுடைய நாளாகவே நான் நினச்சி வாழ போகிறேன். ஸோ என்னுடைய தேவைகள் என்ன இருக்கோ அதற்கு மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில் நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை, இந்த மாதிரியான ஒரு நினைப்பை வச்சு வாழும்போது ஒரு நாளும் நம்ம டெஃபினட்டாக சக்ஸஸ் அடையலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். ஒரே நாளில் எல்லாம் அமையாது. ஸோ அடுத்த நாள் அதை விட சிறப்பாக அமைக்க முயற்சி பண்ணணும். அது மாதிரி வரக்கூடிய ஒரு நாளும், ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்தது 2 வாரம் டார்கெட் பண்ணணும், அடுத்தது 3 வாரம், அடுத்தது 1 மாதம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணும்போது அதில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஈஸியாக மாற்றி நாம் பெரிய ஒரு வெற்றியை நம்மளால் பெற முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் கடவுளும் எதிர்பார்க்குறாரு. உன்னோட பிரச்சனைகளை ஒரே நாள் முடிக்கணும் அப்படின்றது சாய்ப்பாக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் ஒரே நாளில் முடிஞ்ச என்ன தெரியுமா ஆகும்? மீண்டும் மீண்டும் நம்ம பிரச்சனைகளில் சிக்குவோம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நான் கஷ்டப்படாமலே கடவுள் அமைச்சு தராருன்னா அதனுடைய வெற்றியை நான் அலட்சியப்படுத்துவேன்.
ஆனால் போராடி கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கே, அந்த வெற்றி தான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தையும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கற்றுக்க முடியுமோ ஒரு படிப்பினையும் வளர்த்தது போல இருக்கும். எளிதில் பெறக்கூடிய வெற்றி யாருக்குமே நிரந்தரமாக்கப்படுவதே இல்லை. நீ கஷ்டப்படு, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு நீ போவ. நீ உயர்ந்த இடத்துக்கு போகும்போது கூட கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நீ அவங்களுக்கு எந்தெந்த உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறியோ அத்தனை உதவிகளையும் நீ நிச்சயமாக செய்வ. அதுக்கு தான் கடவுள் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு, அதற்கு ஒரு வழியை கொடுக்குறாரு, அதற்கு ஒரு நம்ம கண்ணீர்லேருந்து ஒரு தண்ணீரையும் அவர் கொடுக்குறார். ஸோ சிறப்பான தொடக்கம் நமக்கு தேவை. இன்னைக்கு வரைக்கும் இந்த தொடக்கத்தை யாராலையும் இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. இதுதான் எனக்கு சிறப்பானதாக இருக்குதா? நாட்கள் நிறைய இருக்குது. எதற்காக? நம்பிக்கையை உங்களுக்குள்ள விதைப்பதற்கு. எதுவுமே செய்யாம நம்ம வெற்றி பெற முடியாது. நம்மளோட மனசை மாற்றலைன்னா வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை பயணம் சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி நம்மளுடைய மனசை நாம தயார் செய்யணும். இதை எல்லாம் தான் அடிப்படை குணங்களாக உங்களுக்குள்ள இருக்கணும். இதை சரி பண்ணதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நாம் சரி பண்ண முடியும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஆனால் அது பலரால் மறுக்கப்படுகிறது. ஒரு சாயிரா ஓப்பனாக சொன்னாங்க, 4 மணிக்கு எழுந்திருச்சாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? அப்போ 4 மணிக்கு எழுந்திருச்சாதான் கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பாரா? நாம் நினைச்ச டைமில் கடவுளை வணங்கவே கூடாதா அப்படின்னு. ஸோ நம்ம நேரத்தையும் காலத்தையும் எத்தனை மணி நேரங்களை வீணாக்குறோம்? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வீணாக்குறோன்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? நீங்கள் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை இதை வேஸ்ட் பண்ணுறீங்க? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலை. நமக்கு தேவை ஒரு வெற்றி, கஷ்டப்படாத ஒரு வெற்றி. எங்கே இருக்குதுன்னு மக்கள் அலைகிறாங்க. இவ்வளோலாம் ஆகாதுப்பா, என்ன ஷார்ட்டாக என்ன சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை சொல்லி. இப்போ நான் சொல்கிறேன், அன்பே சாயில் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்குது. அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்களேன். எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் அதோட அருமை பெருமை தெரியும். நைட்டு 10-10:30 தூங்கி பாருங்களேன், அப்போ தான் உறக்கம்னா என்னென்னு தெரியும். ஒரு உயர்வு நிலையை அடைவதற்கு நாம் ஏன் தாழ்ந்த நிலையிலிருந்து யோசிக்கிறோம்? உயர்வு நிலையை அடையணும்னா உயர்ந்த நிலையில் நம்ம எண்ணங்களை உருவாக்கணும். ஆனால் தாழ்ந்த நிலையில் நம்ம எண்ணங்களை உருவாக்குறோம். அதனால் உயர்ந்த நிலைக்கு நாமளால் போக முடியல. இங்கே எல்லோருக்குமே வெற்றி முக்கியம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த வெற்றிகளை எப்படி பெறணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சில பயிற்சிகளை சொல்லும்போது, இந்த பயிற்சி புளிக்கும், இந்த பயிற்சிலாம் என்னால் செய்ய முடியாது, வேற ஏதாவது பயிற்சிகள் கொடுங்க அப்படின்னு. ஸோ அடிப்படை வழி இல்லைன்னா ஒரு பேசிக்கான லைஃப்பை லீட் பண்ண முடியாது. வழிகள் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஸோ வலிச்சுக்குது அப்படின்னு வலிக்கக்கூடாது என் வாழ்க்கை அப்படின்னா நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது. உயிர் இருந்தால் வலிக்கும், இல்லைன்னா நம்ம இறந்து போயிடணும். இந்த வலி இருக்கு, நான் இறந்து போகிறேன் அப்படின்னா அந்த வலி இருக்காது. அப்போது வாழ்க்கை அப்படின்னா அந்த வலி நிச்சயமாக இருக்கும், அடி விழும். ஆனால் அந்த அடியால் உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன் சில பேருக்கு அந்த அடியால் வாழ்க்கை மாறல? ஸோ வாழ்க்கையை பற்றி தெரியாமலே நீங்கள் போய் விழுந்ததால். ஸோ தெரிஞ்சு விடுறதுக்கும் தெரியாமல் விடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது.
இன்னைக்கு நான் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லும்போது நம்ம கடவுள் மேலே பயங்கர கோபப்படுறோம். ஒரு விதமான வெறுப்பு. என்னப்பா நான் நினைச்சா மட்டும் இது கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பிறர் என்ன நினைச்சாலும் அது கிடைச்சிடுதே அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக வாழ்க்கையில் வின் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் அது கிடைக்கல அப்படின்னா அது விரக்தியாக மாறுது. எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன், இந்த ஒரு வார்த்தை தேவையில்லாத ஒரு வார்த்தை. எப்படி இருந்தால் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் தான் அதை ஸ்டடி பண்ணணும். எப்படியாவது ஜெயிச்சா போதும், இவங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாங்க. தோத்துட மட்டும் கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க. வெற்றி கண்டிப்பாக வேணும், அதற்காக நான் கடின உழைப்பை உழைச்சே தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க. யாருப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் மனநிலை சரியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு வேலைக்கும் அழுத்தம் கொடுக்காதவர்களாக நீங்கள் இருந்தால் அவங்க தான் ஜெயிப்பாங்க. எல்லாமே நம்மால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை வரணும். உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்தாலும், மன ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்தாலும், அது உங்களால் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அதை சரி பண்ண முடியும், இல்லைன்னா சரி பண்ண முடியாது. ரீசெண்டாக நம்ம ஊருக்கு போயிருந்தோம். அங்கே நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் ஒருத்தவங்க மீட் பண்ணாங்க. அவங்களுடைய மனைவிக்கு ஏகப்பட்ட இஷ்யூ. அவங்களால ஒரு விதமான ஒரு கடுப்பு, ஒரு வெறுப்பு கணவர் மேலே. அவர் தான் என்கிட்ட பேசினார், இப்படிலாம் இருக்குங்க, என்னங்க பண்ணுறது. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும், என்னெல்லாம் ஸ்டடி கேட்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய தாய் வீடு, அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசை. அது இவர் அலோவ் பண்ண மாட்டேன்னார். பட் அவங்க மனைவிக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆனால் வெளியில் சொல்லலை, ஏன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் ஜாஸ்தி. பட் அவங்க மைண்ட் அளவில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் ப்ரெஷர், அவங்களால சரி பண்ணவே முடியல. அப்போது அந்த ஈகோயிசத்தை ஒதுக்க வச்சுட்டு, இல்லை உங்கள் மனைவியை அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 2 நாள் நீங்கள் போகலனாலும் பரவாயில்ல, ஒரு 2 நாள் 3 நாள் இது பண்ணுங்கன்னா அது எப்படி முடியும்? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்ற ஆசை அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் மருந்து அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண முடியல. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அப்போ இந்த கர்மாவை நீங்கள் அனுபவிக்கிறத தாண்டி வேறு எதையுமே செய்ய முடியாது, இதுதான் உண்மை அப்படின்னு. அப்போ சில ஈகோயிசம்லாம் இருக்கே, அதெல்லாம் தூக்கி எறியணும். நிறைய பேருக்கு தான் இதை நான் நினச்சா சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டு ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, அதை சரி பண்ண அவன் தயாராக இல்லைன்னா அவனை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இருப்பாங்களா? ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பெரிய போராட்டத்தை போராடுறான். ஆனால் சரியான ரூட்டில் அவன் போராடலை. அவனால் சரியான ரூட்டுன்னு தெரிஞ்சும் வேற ரூட்டை ட்ரை பண்ணுறான். ஸோ அதில் அவன் ஃபெயிலியர் ஆகுறான். எகைன் இன்னொரு ரூட்டில் ஃபாலோ பண்ணுறான், அதுலேயும் அவன் ஃபெயிலியர் ஆகுறான். ஸோ இது மாதிரி தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கான். இதுதான் பிரச்சனையே. ஸோ தீர்க்கமாக நம்ம யோசிக்க முடியல. நம்மளுடைய ஆணவமும் நம்மளோட அகங்காரமும் இருக்கும்போது எந்த நல்ல வழியில் போக முடியும் சொல்லுங்கள்? போயிட முடியுமா? எந்த ஒரு நல்ல வழியிலே போக முடியாது. ஏன்னா ஆணவமும் அகங்காரமும் இவனை பட்ட மோசமான ஒரு குழிக்குள்ளே தள்ளி 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 விடுது. ஸோ ப்ராப்ளம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்தா புரியுதா? அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் கணவருக்கும் மனைவிக்கும் இஷ்யூ இருக்குது. என் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் என் லைஃப் பார்ட்னர் இவ்வளவு தூரம் ப்ராப்ளம் பண்ணுறாங்க, நான் அதுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்களும் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் ஆகணும்ல. அப்போது நான் என்ற அகங்காரத்தை எவன் ஒருவன் அழிக்கிறானோ அவனே என்னுடைய பக்தனாகிறான். சொன்னது யாருங்க? யார் சொன்னா? சச்சரித்திரத்தில் சாய்ப்பா சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ அந்த வார்த்தையை ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? ஸோ கடவுளோட வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
ரிஜெக்ட் பண்ணுறீங்களா? அப்போ கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? ஸோ ஒன்று மட்டும் புரியணும், இந்த கிணத்துல குதி அப்படின்னு கடவுள் சொன்னாலும் மறு பேச்சு இல்லாமல் குதிக்கணும். ஆடு வெட்டுறதுக்கு சாய்ப்பா ஒரு பிராமணர் அனுப்புவார், போய் விட்டு போ அப்படின்வார். பிராமணர் எந்த விதத்திலையும் ஆர்கியூ பண்ணாமல் போய் விட்டுவார். சச்சத்தில் இருக்குதா இல்லையா? ஏன்னா குருவின் வாக்கே எனது வாழ்வு. எதுக்கு சச்சரிதம்? சும்மா கதையாக படிக்கிறதுக்கா? வாழ்வியல் முறை. ஒரு குருவை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், குரு என்ன சொல்கிறாரு அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும், எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் முறை என்ன, இதை பற்றி தானே சச்சரித்திரம். ஸோ ஏன் அது நமக்கு புரியல? அப்போது உங்களுடைய யுகயிசம், உங்களோட ஆணவம், உங்களோட அதிகாரம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், இவை எல்லாமே இங்கே செல்லுபடி ஆகலை. இதெல்லாம் இருக்கிறதால செல்லுபடி ஆகலை. ஸோ அதை எல்லாத்தையும் விட்டு தள்ளி வரும்போது தான் உங்கள் வாழ்க்கை மலரும். இல்லைன்னா மொட்டாவே இருந்து அந்த பூ மலர்வதற்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். ஒரு முயற்சி செய்யறதுல கூட நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, உழைக்கிறதுல கூட நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுவதற்கு நாம் தயாராக இல்லை. எங்கேயோ ஒரு நினைப்பை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நாம் நோக்கி போகிறோம். ஸோ ஒரே பாயிண்ட்டு தான். எப்படி அந்த 10 வருஷமாக காத்திருந்து பிரார்த்தனை பண்ணி ஆன்மா கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் செய்தார்களோ, ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சிது? நிச்சயமாக சொல்கிறேன், தயவுசெய்து யாரும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு நேரம் பிரிஞ்சாங்க மறுபடியும் சேர்ந்தாங்க. இல்லை, அடித்து சொல்லுவேன், அன்பே சாயில் இருக்கக்கூடிய வழிகளை அவங்க பயணித்ததால், அந்த வழிகளை அவங்க ஏகப்பட்ட முயற்சிகள், உழைப்புகள், நிறைய தியாகம் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ நாள் கதறி அழுதுருப்பாங்க இல்லையா? ஸோ வெற்றி சும்மா வரல. 2015 பிரிஞ்சாங்க சாய்ராம். 2026 கிட்டத்தட்ட 10-11 வருஷம். ஸோ அவங்களும் பொறுமையாக இருந்தாங்க. ஸோ பொறுமையோடு இருந்தால் பெருமையோடு வாழ முடியும்னு ஒரு பழமொழி இருக்கே, அந்த பழமொழியை அவங்க சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணதாலே நடந்தது இத்தனை விஷயங்களும். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்களும் செய்ய முடியும். அதற்கு தேவை ஒன்றே ஒன்று தான், பொறுமை ப்ளஸ் நம்பிக்கை ப்ளஸ் சகிப்புத்தன்மை. உன்னோட முயற்சி முடிகிற வரைக்கும் நீ அதிலேயே லயிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான ஒரு வெற்றியை நீ பெற முடியும். அது ஏன் நமக்கு புரியல? ஸோ புரிஞ்சும் ஏன் நமக்கு தெரியாமல் வாழ்ந்தோம்? ஸோ பல சங்கடங்களை தாண்டுங்க, லட்சிய போக்க, லட்சிய வார்த்தைகளை ஹேண்டில் பண்ணுங்க, ஒரு சந்தோஷமான மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ போகிற அந்த பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் கடவுள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ டெஃபினட்டாக உங்களால் பொது உலகத்தை படைக்க முடியும், சரித்திரத்தை படைக்க முடியும். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்து செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். சாயின் சத்தியம் சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.